Hello friends and welcome to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ICC Men's T20 World Cupல நடக்கிற மேட்சஸ் எல்லாத்தையுமே ஒரு முக்கியமான மேட்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஜிம்பாப்வே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் நாளைக்கு நடக்க போற மேட்ச் ஜிம்பாப்வே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் சூப்பர் 8ல நாலாவது மேட்சா வந்து நடக்க போகுது. அந்த மேட்ச்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மேட்ச் யார் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அண்ட் மேட்ச் எங்க நடக்குது, அந்த வெனு எதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல ஜிம்பாப்வே விளையாண்ட ஒரு மேட்ச் கூட லாஸ் ஆகிறது, எல்லா மேட்சுமே வின் பண்ணிருக்காங்க. ஹியூஜ் வின் தான் சொன்னோம். ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா பெரிய டீமே அடிச்சு துவம்சம் மட்டும் தான் வந்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அதுக்கு சளைச்சவங்க இல்ல. வெஸ்ட் இண்டீஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல மேட்ச் வின் பண்ணி தான் வந்து பிளே பண்ண வந்திருக்காங்க. இப்போ இந்த மேட்சை பத்தி, மேட்ச் நடக்கிற வெனுவை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பாத்துறோம். ஸோ வான்கடே ஸ்டேடியம் மும்பைல வந்து நடக்குது. இந்த மும்பையோட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட்டிங் ட்ராக்னே வந்து சொல்லலாம். ஸோ ரீசன் இந்த எல்லா மேட்சும் இந்த சீரீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதை நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பேட்டிங்க்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு. பேட்டிங் மட்டும் கிடையாது, பவுலர்ஸும் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலர் பவர் பிளேல நல்லாவே அவங்களோட பவர் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. பேட்ஸ்மேனால பெருசா பவர் பிளேவை பேட்டிங் பண்ண முடியல. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஆயிருது. பட் பவர் பிளேலயே ஸ்விங் வேரியேஷன் போகக்கூடிய பவுலர்ஸ் கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க பேட்ஸ்மேனை. ஸோ அப்படி இருக்க வரிசையில இந்த வெனுவுல கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்சஸ் பகல்லையும் 3 மேட்சஸ் நைட்டும் நடந்திருக்கு. பகல்ல நடந்த மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண டீமால வின் பண்ண முடியல. அதே நைட் நடக்கிற மேட்ச்ல சேஸ் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், டியூ ஃபேக்டர் தான். மதியம் டைம் நடக்கும் போது அந்த அளவுக்கு பெருசா டியூ ஃபேக்டர் இருக்காது. பவுலர்ஸ் நல்லாவே பவுல் பண்ணி ஈஸியா வின் பண்ணிடுறாங்க. ஆனா நைட் நடக்கும் போது டியூ ஃபேக்டரோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால சேஸ் பண்ற டீம் தான் வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இருக்கிறனால அந்த அளவுக்கு டியூ ஃபேக்டர் இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிச்சை அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்து தான் பேட்டிங் சூஸ் பண்ணலாமா பவுலிங் சூஸ் பண்ணலாமாங்கிறத டீமே வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ மேட்ச் நடக்கும் முன்னாடி தான் நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலாக வந்து நம்மளால கணிக்க முடியும். ஸோ இப்போ மேட்சை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி பிப்ரவரி நடக்குது. டைமிங் 7 மணிக்கு வந்து நடக்க இருக்கு. அதாவது இரவு 7 மணிக்கு வந்து மேட்ச் நடக்க போகுது. இந்த வெனுவுல நடந்த மேட்சஸோட ரெக்கார்டுன்னு வந்து பார்த்தோம்னா ஓரளவு ஒரு 13 இன்டர்நேஷனல் லெவல் மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அதுல 7 மேட்சஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம், 6 மேட்சஸ் பேட் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, பேட் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரே டிஃபரண்ட் பகல் நடக்குதா நைட் நடக்குதா இந்த விஷயம் மட்டும்தான். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 187, ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா 247, லோவஸ்ட் ஸ்கோர் இங்கிலாந்து 97க்கு அவங்களோட 10 விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த வெனுவோட பவுண்டரி டைமண்ட்ஸ் வந்து பாருங்க. ஸ்டேட்ல 72, 76, 76 இருக்கு. பட் ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 58, 64, 69, 63. ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல நல்லாவே பேட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே சூட்டபிளான வெனுவா தான் வந்து இருக்க போகுது. அண்ட் ஹெட்விட பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மேட்ச் வந்து பிளே பண்ண கிடையாது. ஒரு 4 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. அதுல வெஸ்ட் இண்டீஸ் தான் ஹையஸ்ட் வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. பட் இதெல்லாம் முன்னாடி நடந்த மேட்சஸ். பட் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல வேற லெவல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங்லயா இருக்கட்டும் பவுலிங்லயா இருக்கட்டும், பர்டிகுலரா ஃபீல்டிங்லயுமே ஜிம்பாவோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாவே வந்திருக்கு. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப டஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் ஜம்போ ஆப், ஸோ ஜம்போ ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லீகல் அண்ட் சேஃபஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆப்ல நான் ப்ளே பண்ணணும், ஒரு லீகலான ஆப் சேஃபான ஆப்ல ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜம்போ ஆப் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்திருக்கும். நம்ம ஜம்போ ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. நீங்க அதுல ஃப்ரீயா தான் வந்து ப்ளே பண்ண போறீங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜம்போ ஆப்ல ப்ராடக்ட் நிறைய வந்து சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்க பை பண்ற பட்சத்துல அவங்க வந்து ஃப்ரீயா வந்து கூப்பன் மாதிரி வந்து டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கடையெல்லாம் போய் ப்ராடக்ட் எல்லாம் பை பண்ணோம்னா சில கூப்பன்ஸ் தான் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜம்போ ஆப்ல வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீயா டோக்கன்ஸ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை பயன்படுத்திட்டு நம்மளால மேட்சஸ் வந்து பிளே பண்ணிக்க முடியும். நிறைய கான்டெஸ்ட் நம்மளால ஜாயின் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நம்ம ஜம்போவை பத்தி இன்னும் மேலே டீட்டெயில் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுல வந்து டீட்டெயிலா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அண்ட் நம்ம ஜம்போ ஆப்ல நீங்க ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜம்போ ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலியமா வந்து நம்ம ஜம்போ ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜம்போ ஆப்பை பத்தி ஃபுல் டீட்டெயில் நான் டெலிகிராம்லயும் வந்து கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. அடுத்ததான் டெலிகிராம் சேனல். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
மேட்சஸை பத்தியா இருக்கட்டும், பிச்சை பத்தியா இருக்கட்டும், இல்ல பிளேயர்ஸ் யாராவது மிஸ்ஸிங்கா வரல இந்த மாதிரி பிளே பண்ணல அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல ஆப் ஜம்போ ஆப்பை பத்தியா இருக்கட்டும், எனி அப்டேட்ஸ் வந்தாலும் அதை நான் டெலிகிராம் சேனல் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. அண்ட் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரெண்டு டீமுக்குள்ள பாசிபிள் பிளேயிங் லெவன் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் பிரையன் பென்னட் அண்ட் மொர்மனி ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து ஓபன் பண்ண போறாங்க. மொர்மனி தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் அம்சம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த சேஞ்சஸ் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருந்துச்சு. இந்த மேட்சும் இதே லைனப்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. அண்ட் ரயன் பலர், சிகந்தர் ராசா, டன் மேயர்ஸ், முன்யாங், முஸ்கிவா, ஈவன்ஸ், வில்லிங்டன், நாக்வர் அண்ட் மொர்மனி. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேயோட ஒரு பாசிபிள் 11 வந்து இருக்கு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பிரண்டன் கிங், சாய் ஹோப் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஹெட்மயர், ரோஸ்டன் சேஸ், ரோமன் பவுல், ரூதர்ஃபுட், ரொமோரியோ செஃபர்ட் லாஸ்டா அந்த ரெண்டு மேட்சஸ் பிளே பண்ண கிடையாது. பட் இந்த மேட்சஸ் வந்து அவர் பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஹோல்டர், அகில் ஹுசைன், குடிஷக் மோட்டி, சமர் ஜோசப் இதுதான் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிள் 11 வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீமுக்குள்ள பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் எந்தெந்த பிளேயர் இந்த மேட்ச் இன்கேஸ் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுச்சுன்னா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்றதுக்கான காரணமா இருக்க பிளேயர்ஸ் யாரு, ஜிம்பாப்வே வின் பண்ணுது அப்படின்னா ஜிம்பாப்வே வின் பண்ற காரணமான பிளேயர்ஸ் யாரா இருப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் யார் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வெனுல பான்கடே ஸ்டேடியத்துல 2 முறை மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்சஸ்லயுமே பிரண்டன் கிங்கா இருக்கட்டும், சாய் ஹோப்பா இருக்கட்டும் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஒரு மேட்சஸ்ல சாய் ஹோப்போட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கு. 2 மேட்ச்ல பிரண்டன் கிங் கொஞ்சம் ஏர்லியாவே விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹெட்மயர், ரோஸ்டன் சேஸ், ரோமன் பவுல், ரூதர்ஃபுட் இந்த மாதிரி அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், பவர் பிளேல பால் நல்லாவே ஸ்விங் ஆகி வருது. அதுல கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா பிளே பண்ணி பிச்சு அவங்க தன்மைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் ஸ்டேபிளா வந்து பிளே பண்றாங்க. ஸோ இந்த டாப் ஆர்டர்ல டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரோஸ்டன் சேஸ் 1, சாய் ஹோப் 2. ஸோ டாப் 6ல 2 டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ ரோஸ்டன் சேஸ் ரொம்பவே சேஃபான பிளேயரா வந்து இருந்துருவார். ஸோ ஏன் சேஃபான பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆஷல் 1, 2 பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லைங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ரோஸ்டன் சேஸ்ல இருந்து இந்த மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கறத நம்ம தாராளமா வந்து எதிர்பார்த்தரலாம். அங்க கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள பவுலரா தான் வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல இந்த வெனுல அவர் பிளே பண்ண மேட்ச் எல்லாத்துலயுமே 30+ ரன்ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. அண்ட் இவர் வர டவுனும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃபேவரா வர டைமிங்ல வந்துடுறதுனால கொஞ்சம் சேஃபான மேட்ச் வந்து கொண்டு போயிடுறாரு. ஸோ அப்ப பேட்டிங்க்கு வந்தாருன்னா ரோஸ்டன் சேஸ்ல இருந்து ஒரு 20+ ரன்ங்கிறது ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். பிளஸ் ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் பிக்கா வந்து இருப்பாரு ரோஸ்டன் சேஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் சாய் ஹோப் நல்ல ஒரு பேட்டிங் பர்சன் தான் சொல்லணும். பேட்டிங் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். சிச்சுவேஷன் தகுந்தாக்குல அவர் பேட்டிங் ஸ்கில் சேஞ்ச் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இந்த வேலையில அந்த அளவுக்கு பெருசா சூட்டபிளா இல்ல அவருக்கு வந்து. ஜிம்பாப்வே ஸ்டார்டிங் பவர் பிளேல நல்லா ஸ்விங்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா 2 பவுலர்ஸ் வந்திருக்காங்க. அது 2 சூப்பர் பவுலர் ஜிம்பாப்வேல ஃபாஸ்ட் பவர் பிளேயர் டீமை கிராஸ் பண்ண பவுலர் பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் நாகர் அண்ட் மிர்மனி. இந்த 2 பவுலர்ஸுமே பால் நல்லாவே ஸ்விங் வேரியேஷன்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர், பவர் பிளேலயே பவுல் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல சாய் ஹோப் இன்கேஸ் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன்னுங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா 10ல இருந்து ஒரு 15+ ரன் இதுலயே கொஞ்சம் விக்கெட்டை இழந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். காரணம் ஜிம்பாப்வேல அந்த 2 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர், அதனால கொஞ்சம் விக்கெட் சீக்கிரம் இழந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். செகண்டா பேட் பண்ற பட்சத்துல கண்டிப்பா ஒரு நல்ல பெஸ்ட் பிளேயரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசி வரையுமே மேட்சஸ் கொண்டு போவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இதுல இப்ப ரோஸ்டன் சேஸ் 1, சாய் ஹோப் 2 இந்த 2 பிளேயர் வந்து நல்ல பங்களிப்பு கிடைக்கும் நான் நடக்கிற மேட்ச்ல அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரூதர்ஃபுட். ஸோ ரூதர்ஃபுட்டோட பேட்டிங் ஆர்டர் எப்ப வேணாலும் டாப் ஆர்டர்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டக்குன்னு ஓவர்ஸ் அதிகமா போகுது, பெருசா ஸ்கோர் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவர் 9 ஓவர் வந்துருச்சு.
ஸ்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40-52 தான் இருக்கு. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த மாதிரி தான் இருக்குங்கிற பட்சத்துல விக்கெட் ஒன்று விழுகுது அப்படின்னா அந்த இடத்துல ரூதர்ஃபுட்டை தான் டாப் ஆர்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ ரூதர்ஃபுட் தான் வந்து அவர் ஹிட்டிங் பவர் வச்சு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போவார். ரோஷன் சேஸ்க்கு முன்னாடி அவர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துடும். ஸோ இன்கேஸ் எப்படியா இருந்தாலும் ரூதர்ஃபுட் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. அப்படி பேட்டிங் ஆர்டர் வர பட்சத்துல அவர்கிட்ட இருந்து 25 to 30+ ரன்னுங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். காரணம் பவர் ஹிட்டர், வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ரூதர்ஃபுட். கண்டிப்பா நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல கேமிங் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரோமன் போல், சிம்ரன் ஹெட்மயர், இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது நான் ஹெட்மயர் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ரோமன் போல கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரோமன் போல் எல்லா மேட்சுமே நல்ல ஒரு ஸ்கோர் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிடாது. ஏதாவது 1-2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்றாரு, ஒரு மேட்ச்ல கொஞ்சம் ஏர்லியா விக்கெட்டை இழந்துடுறாரு. இந்த பேட்டிங் ஆர்டரும் கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுனால ரூதர்ஃபுட் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துடுறாரு. சம்டைம் ரோமன் போல் பேட்டிங் ஆர்டர் கூட கிடைக்காம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரோமன் போல் இந்த மேட்ச் அந்த அளவுக்கு பெரிய பங்களிப்பு இருக்க வாய்ப்புகள் கிடையாது. அப்போ சிம்ரன் ஹெட்மயர் 1, சாய் ஹோப் 2, ரோஷன் சேஸ் 3, ரூதர்ஃபுட் 4. இந்த டாப் 6ல இந்த 4 பேரோட பங்களிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் பிரெண்டன் கிங் ஒரு 15+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்திருக்கும். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ பவுலிங் ஆப்ஷன்ல வந்து வந்துருவோம். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மோரியஸ் செஃபர்ட், ஹோல்டர் அண்ட் சமர் ஜோசப் 3 பேர் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஸ்பின்னர்ல அகில் ஹுசைன் அண்ட் குர்ஷக் மோட்டி இந்த 2 பேர் வந்திருக்காங்க. இதுல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அகில் ஹுசைன் 4, குர்ஷக் மோட்டி 4, ஹோல்டர் 3 அல்ல 4 அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பவுல் பண்ணுவாரு. ரொமரே செஃபர்ட் 3 ஓவர், ரோஷன் சேஸ் ஒரு 2 ஓவர் வந்து பவுல் பண்ணாரு. பேலன்ஸ் இருக்க ஓவர் சமர் ஜோசப் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அப்ப குர்ஷக் மோட்டி, அகில் ஹுசைன் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான், எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பா நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல குர்ஷக் மோட்டிட்டு இருந்து 1 அதிகபட்சம் 2 விக்கெட், அகில் ஹுசைன் இருந்து ஒரு 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். சமர் ஜோசப் 1 விக்கெட் அப்படிதான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரிய அளவுக்கு ஒரு விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கும். அண்ட் ஹோல்டர் இந்த வெனுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா விக்கெட் எடுக்கல. செகண்ட் மேட்ச்ல 3 விக்கெட் சம்திங் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. பட் அந்த செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு இந்தியாவோடயோ இல்ல நியூசிலாந்து, இங்கிலாந்து இந்த மாதிரி டீமோட எனக்கு கிடையாது. இப்போ ஒரு நியூவா பிளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு டீமோட தான் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல பெருசா விக்கெட்ஸ் கிடைச்சது ஓகே. பட் நாலு இங்கிலாந்தோட அவர் பிளே பண்ணும்போது சம்திங் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் பெருசா அவருக்கு வந்து கிடையாது. அப்போ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஜிம்பாப்வே நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்டிங் தான் வச்சிருக்காங்க. இவரோட பாலை கரெக்டா பார்த்து பிளே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். 1 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்கு. ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் ரொமோரியஸ் செஃபர்ட் 2 மேட்ச் பிளே பண்ண கிடையாது. இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ பாடி இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி தான் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மேட்ச் பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இன்கேஸ் பிளே பண்ணாரு அப்படின்னா ரொமோரியஸ் செஃபர்ட் கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். டெத் ஓவர் டெத் ஓவர்ல கூட கொடுத்துட்றாங்க. மிடில் ஆர்டர்ல பவுலிங் ஆப்ஷன் வராரு, சம்டைம் பவர் பிளேல கொடுக்குறாங்க, சம்டைம் டெத் ஓவர்ல கொடுக்குறாங்க. ஸோ இவருக்கு எப்ப பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாலும் அதில் வந்து 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாரு. இன்கேஸ் ரொமோரியஸ் செஃபர்ட் இந்த மேட்ச் பிளே பண்ணல, மேத்யூ ஃபோர்ட் தான் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல ஹோல்டர் ரொம்பவே பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருந்துருவாரு. அவர்கிட்ட தான் நம்ம 2 to 3 விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். இல்ல இதே லைன்ஸ் தான் போறாங்கன்னா ஹோல்டர்கிட்ட 1 to 2 விக்கெட், ரொமோரியஸ் செஃபர்ட் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா குர்ஷக் மோட்டி 1, அகில் ஹுசைன் 2, ரொமோரியஸ் செஃபர்ட் 3, ஹெட்மயர் 4, ரோஷன் சேஸ் 5, ரூதர்ஃபுட் 6. இந்த 6 பிளேயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு நடக்கிற மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் 7th ஆப்ஷன்ல ஹோல்டர், 8th ஆப்ஷன்ல சாய் ஹோப். இந்த 8 பிளேயரோட பங்களிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பர்டிகுலரா 6 பிளேயரோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த டீம்ல முர்மனி 4 ஓவர், ரிச்சர்ட் நகர் 4 ஓவர், வில்லிங்டன் 4 ஓவர். ஸோ வில்லிங்டன் ஏன் 4 ஓவர் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால வில்லிங்டன் ஒரு 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாரு. ரயன் பவுலர் 2, சிகந்தர் ராசா 2 ஓவர் போல் பண்ணிட்டு ஏவன்ஸ் 4 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ முர்மனி அண்ட் ரிச்சர்ட் நகர் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 2 அல்லது 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலர் ரிச்சர்ட் நாகர்ல ரொம்ப சூப்பரா நாக் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. 2 விக்கெட் அப்படி எடுத்துட்டு இருக்காரு. மறுபடியும் சேம் அதே தான், 2 விக்கெட் அப்படிங்கிறது ஆவரேஜா கிடைக்குது. 3 விக்கெட் எக்ஸ்ட்ரா கூட கிடைச்சது. ஏன்னா பவர் பிளேலே வந்து பவுல் பண்றாங்க. டெத் ஓவர் பவுலராகவும் வந்திருக்கனால ரொம்பவே சேஃபஸ்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல இவங்க வெஸ்ட் இண்டீன்ஸை நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் வெல்லிங்டனோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன்ஸ் 1 விக்கெட் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பவுலிங் ஆப்ஷன்ல இந்த 3 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்டிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைன் பென்னட், ஸோ இவர் பவுலிங் வந்து பண்ணுவாரு. ஸோ மோஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வந்து இவர் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இருக்கிற பவுலரே போதுமானதா வந்து இருக்கு. பேட்டிங்ல 100% பெஸ்ட் பிளேயர் அண்ட் சேஃபஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். காரணம் ரீசெண்டா விளையாண்ட எல்லா மேட்சஸ்லயுமே 35ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. விளையாண்ட எல்லா மேட்சஸ்லயுமே எந்த டீமோட விளையாண்டாலும் சரி 30-35ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிட்டு இருக்காரு. சம் மேட்ச்ல 60+ ரன் வரைக்கும் கூட அடிச்சிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு பேட்டிங் ஸ்கில் வேற லெவல்ல இருக்கு. நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்னே சொல்லலாம் இந்த சீரீஸ்ல. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் பிளேயர். இந்த மேட்ச் இந்த டீம் வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பிளேயரா வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. முர்மணி விக்கெட் கீப்பிங் பண்றாரு. பட் பேட்டிங்க சொல்லிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துருவாரு. ஒரு 10 ரன் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ரயன் பவுலர் டபுள் ஆப்ஷன் பிளேயர், லெக் பிரேக் பவுலர், 2 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. 1 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் பேட்டிங்ல கண்டிப்பா 25+ ரன் 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாசிபிலிட்டியும் அதிகமாவே இருக்கு. காரணம் இன்கேஸ் இந்த 2 பேரும் பவர் பிளேல கொஞ்சம் ஸ்டேபிளா நின்றுட்டாங்க. ஸோ ஒருத்தர் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் சிங்கிள் மாத்தி கொடுத்து ஸ்டேபிளா நின்றுட்டாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுதுங்கும் போது அதுக்கப்புறம் ரயன் பவுலர் இதே லைனப்ஸ்ல வரும்போது ரயன் பவுலர் 1 டவுன் வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் பேட்டிங்ல நல்லாவே இது இருக்கும், சப்போர்ட் இருக்கும். பேட்டிங்க்கு நல்லாவே ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கேம் சேஞ்சிங் பிளேயர், இந்த டீமோட கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரயன் பவுலரை பொறுத்த வரைக்கும் சேம் இதே டவுன் வந்தாருன்னா இவர் தான் கீ பிளேயரா வந்து இருப்பாரு. சிகந்தர் ராசா பவுலிங்ல பெருசா விக்கெட் கிடைக்கல. ஸோ இந்த மேட்சும் அந்த அளவுக்கு லெப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா யாருமே இல்லைங்கிறனால 1 விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல ஒரு 25+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ அதை அடுத்து பாத்தீங்கன்னா டேன் மேயர்ஸ் அண்ட் முன்யோங். ஸோ டேன் மேயர்ஸ் அண்ட் முன்யோங் பாத்தீங்கன்னா 2 பேருமே அந்த அளவுக்கு இப்போ வந்து பேட்டிங்ல ஸ்கோர்ஸ் வந்து பண்ண கிடையாது. கிடைக்கிற பாலை பொறுத்த வரைக்கும் அவங்க வர டவுனை பொறுத்து 15+ ரன் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து அடிக்கிறாங்க. அடுத்ததா ஓகே அவதாங்க இந்த இதுல சொல்லிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பேட்டிங் ஆர்டர்ல ஸோ டாப் ஆர்டர்ல இந்த 4 பிளேயர் எடுக்கிற ஸ்கோரை பொறுத்து அடுத்தடுத்து வரதெல்லாம் ஸ்கோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான். டாப் ஆர்டர் 4 பேர் டக்கு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா லோவஸ்ட் ஸ்கோர்லயே ஜிம்பாப்வே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஸ்டேபிள் பிளே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா 170 to 180+ ரன் வரையும் ஜிம்பாப்வே அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்ப இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல சிகந்தர் ராசா 1, ரயன் பவுலர் 2, பிரைன் பெனட் 3. ஸோ இந்த 3 பேரோட பங்களிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நாளைக்கு நடக்க போற மேட்சஸ்ல வெஸ்ட் இண்டீன்ஸுக்கு எகென்ஸ்டா. பவுலிங்ல வெல்லிங்டன் 1, ரிச்சர்ட் நாகர் 2, முன்மணி 3. பவுலிங்ல இந்த 3 பேரோட பங்களிப்பு நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸோட நடக்கிற மேட்ச்ல கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து வேற ஏதாவது பிளேயர்னு பாத்தீங்கன்னா ஈவன்ஸ் அவர் ஒரு பெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இந்த மேட்ச் முர்மணி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு மற்ற பிளேயர்ஸ் சொல்றதுக்கு இல்லை. ஸோ ஆக்சுவலி முர்மணி கூட நீங்க 8 பிளேயிங் ஆப்ஷன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ இந்த 2 டீம்ல பிளேயர்ஸ் வச்சுல யார் யார் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தேவை, அடுத்த நடக்கிற மேட்சஸோட வீடியோஸ்ல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.